We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக சில வாரங்களாக ஆவணப்பட படைப்பாளிகளோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். பீட் பாக்ஸ் ஆரம்பத்திலே தெரியும் உங்களுக்கு காணொலி பாடல்களோடு நாங்கள் இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியை இணைத்திருந்தோம். அதன் பிற்பாடாக காணொலி பாடல்களுடைய படைப்பாளிகள், குறும்பட படைப்பாளிகள் என்று சொல்லி கலைக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூட இணைத்துக் கொண்டிருந்தோம். அதன் அடுத்த கட்டமாக இப்பொழுது நாங்கள் ஆவணப்பட படைப்பாளிகளோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழக ஊடக கற்கை நெறிகளிலே மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு முக்கியமான இலக்குகளில் ஒன்றாக இந்த ஆவணப்பட தயாரிப்புகள் இருந்து வருகிறது. ஆகவே முக்கியமாக திரையிடப்பட்ட சில 10 குறும்பட ஆவணப்படங்களை நாங்கள் தெரிவு செய்து அந்த மாணவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூட இணைத்து அவர்களுடைய ஆவணப்படங்களை உலகறிய செய்யும் வகையிலே நாங்களும் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது புதிதாக மாற்றலாக்கி வடிவமைத்திருக்கின்றோம். இவ்வாறாக பல படைப்பாளிகள் இணைகின்ற ஒரு களமாக இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி மாறிக்கொண்டிருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் ஊடக கற்கறிஞர்கள் பிரிவில் ஆவணப்பட துறையிலே ஒரு ஆவணப்படைப்பாளியாக இப்பொழுது உயிர்மை என்கின்ற ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கின்ற யோகராணி அவர்களோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். யோகராணி, உங்களுடைய முழு பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுக்கலாம். என்னுடைய பேர் யோகராணி சந்திரகுமார். என்னுடைய சொந்த ஊர் கேகாலை மாவட்டத்தில் தரணியகலை என்ற ஊர். நான் இங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஊடக கற்கைகள் துறையின் 4ஆம் வருடத்தில் இப்போ படித்து கொண்டிருக்கிறேன். மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப விருப்பமான விஷயம். அதனால் இதை தொடர்ந்து கொண்டு போகிற ஒரு தன்மையான நான் இருக்கிறேன். சரி, அப்போ இந்த ஊடக கற்கநிறைய தெரிஞ்செடுத்தவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த ஊடக கற்கறை, அதாவது ஊடகம் தொடர்பான அடிமனசுல இருந்த ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கிறதால நிறைய பேர் இணைஞ்சு கொண்டிருக்காங்க. ஏன்னா நான் நிறைய பேரை கேட்டிருக்கிறேன், ஏன் இந்த துறையை தெரிஞ்செடுக்க சின்ன வயசுல இருந்தே இந்த துறை தொடர்பான ஒரு ஆர்வம் அல்ல அது தொடர்பான ஒரு ஈடுபாடு இதற்கான ஒரு காரணமாக அமைந்திருந்தது. சரி, நீங்கள் எடுத்த இந்த உயிர்மை என்கின்ற இந்த ஆவண படம் எது தொடர்பானது? உயிர்மை அப்படின்றது தற்சார்பு விவசாயத்தையும் எங்களுடைய பாரம்பரிய இயற்கை விவசாயத்தையும் சொல்ற ஒரு ஆவணப்படமாக இந்த படம் காணப்படுது. சரி, இந்த தற்சார்பு விவசாயம், இயற்கை விவசாயம், இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இயற்கை விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்கானிக். நாங்க எந்த ஒரு ரசாயன பதார்த்தங்களையும் சேர்க்காமல் அதை செய்யற ஒரு விவசாயம். ஆனா தற்சார்பு விவசாயம் அதுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த விதமான ஒரு ரசாயன பதார்த்தம் சேர்க்க மாட்டோம். ஆனா தற்சார்பு விவசாயம் அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு நெருக்கடி காலங்கள் வரும்போது எங்களுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை, பயிர் வகைகளை நாங்களே உற்பத்தி செய்து அதை எங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்க அந்த நெருக்கடி காலத்துல அவங்களும் இப்படி நெருக்கடியா தான் இருப்பாங்க, அவங்களோடும் சேர்ந்து உண்டு இது பண்ற ஒரு விவசாயமா தான் தற்சார்பு விவசாயம் காணப்படுது. இந்த கொரோனா காலத்துல இந்த தற்சார்பு விவசாய முறைமைகள் வெற்றி அளிச்சுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? வெற்றி அளித்திருக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா எங்கள்ல நிறைய பேர் அதை செய்ய மாட்டாம அப்படியே இருந்துட்டாங்க. நம்ம அதை அந்த தற்சார்பு விவசாயத்தை செய்திருந்தா அந்த உணவு நெருக்கடி அப்படின்றது அந்த கொரோனா காலத்துல வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, உதாரணத்துக்கு நாங்க இப்ப ஒரு விவசாயம் செய்யற ஒரு குடும்பம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு அதிகப்படியான விளைச்சலை தான் நாங்கள் விரும்புவோம் என்று சொன்னால் நாங்க அதை விற்று வருமானம் எடுக்கணும்னு சொல்லி, இல்ல நாங்க அந்த சரியான இயற்கை விவசாயத்தை கூடத்தான் அதை நாங்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட லாபத்தை எங்களால பெற முடியாது. அப்ப வாழ்வாதார தேவைகளை அடிப்படையாக வச்சு இந்த விவசாயம் செய்யறவங்க இயற்கை விவசாய முறைகளை பின்பற்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உங்களுடைய ஆவணப்படத்துல இது தொடர்பான விடயங்கள் வருதா? இப்ப நம்மோட தலைமுறை எடுத்துக்கொண்டா நம்ம வெறும் ரசாயனங்களையும் நச்சுக்களையும் தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப எங்கட எதிர்காலம் இல்லாட எங்கட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்மோட தலைமுறைய இல்ல நமக்கு அடுத்து வர தலைமுறைய நாங்க ஒரு ஆரோக்கியமான தலைமுறையா இல்லைன்னா அவங்க எந்த விதமான நச்சுக்களும் இருக்கக்கூடாது, அவங்க ரொம்ப காலம் உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா நச்சு இல்லாத இயற்கையான உணவுகளை உண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை சரியா உயிர்மை சொல்லி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, அது நாங்க நினைக்கலாம் சரி. ஆனா விவசாயம் செய்யறவங்க அல்ல அதை தொழில் முறையா செய்து கொண்டிருக்கிறவங்க இந்த விஷயத்தை யோசிப்பாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா?
அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாபம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த மட்டுமே நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அவங்களும் அதை தான் உண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்க வந்து அதை மாத்தலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த இயற்கை விவசாயம், அதாவது நஞ்சற்ற உணவுகளை உண்ண வேண்டும் என்று சொன்னால் இயன்ற விலைக்கு நாங்களே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வீட்டு தோட்டங்களை செய்தால்தான் இயலுமான வரைக்கும் அது ஒரு வகையில சாத்தியப்படும் என்றது என்னுடைய எண்ணம். அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? சரி, நீங்க செய்த இந்த உயிர்மை என்கின்ற இந்த ஆவணப்படம் எந்த பிரதேசத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருந்தது? இது வந்து வவுனியாவுல கண்ணாட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நான் மேற்கொண்டு. கண்ணாட்டின்றது மன்னார் வவுனியா அந்த எல்லை புறத்தோடு இருக்கிற அந்த கண்ணாட்டி பிரதேசம் முழுக்க முழுக்க விவசாய நிலங்களை அல்லது விவசாய வாழ்வாதாரங்களை கொண்ட மக்களை கொண்டமைந்த பகுதியா? விவசாயமும் இருக்கு. அதான் தனி மனித முயற்சிகள் அங்க வந்து நிறைய இருக்கு. இப்போ மெழுகுவர்த்தி அந்த உற்பத்தி, அந்த மாதிரியான நிறைய உற்பத்திகள், வாழை நார்ல வந்து உற்பத்திகள் மேற்கொள்றது, அதெல்லாம் அந்த அந்த பிரதேசத்துல காணப்படுற ஒரு இதா காணப்படுது. அதுக்குள்ள விவசாயமும் ஒரு பகுதியா காணப்படுது. நீங்க அந்த பகுதியை தெரிஞ்சிருக்க, ஏன்னா நீங்க கேகால மாவட்டம், நீங்க படிக்கிறது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இப்படி இருக்கின்ற பொழுது வவுனியாவும் மன்னாரும் இணைகின்ற அந்த எல்லைப்புற கிராமத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் வந்து இப்படி ஒரு பண்ணை வந்து இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து, நான் திருகோணமலைக்கு ஒரு பயிற்சி பட்டறைக்கு நான் போயிருந்தேன். அங்க ஒரு வளவாளர் வந்திருந்தார். அவர் வந்து இப்படி இயற்கை விவசாயம் அது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறையா காணப்பட்டுச்சு. அப்ப வந்து அவர் வந்து பெண்களை வந்து ஊக்கமளிக்கிற விதமா இந்த இயற்கை விவசாயம், தற்சார்பு விவசாயத்தை வந்து சொன்னார். அப்ப அந்த நேரத்துல தன்னிடத்துல இப்படி ஒரு பண்ணை இருக்குது, அதை வந்து இப்படியெல்லாம் நான் வந்து வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் இப்படி ஒரு இடம் இருக்கு, இது வந்து இப்படியாப்பட்ட விஷயங்களை வந்து செய்து கொண்டு வருதுன்னு சொல்லி வந்து எனக்கு தெரிய வந்தது. அப்ப அதை வந்து நான் எப்படியாவது மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த ஆவணப்படத்தை எடுத்தேன். சரி, இந்த களங்கள்ல வந்து நீங்க என்ன நிறையவே தூரம் பயணம் செய்திருப்பீங்க. நீங்க மட்டுமே பயணம் செய்தீங்களா அல்லது நீங்க குழுவாக போய் இந்த ஆவணப்படத்தை தயாரிச்சீங்களா? இது வந்து முழுக்க முழுக்க அப்படி குழுவால ஒரு சாத்தியப்பட்ட ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட ரொம்பவே கூட இருந்தது. ஆரம்பத்துல வந்து இடம் வந்து எனக்கு தெரியாது. அப்ப என்னோட கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் காணப்பட்டாங்க. இந்த இயற்கை விவசாயம் தொடர்பான முற்றுமுழுதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றதுதானே உங்களுடைய உயிர்மையினுடைய முக்கியமான நோக்கம். நிச்சயமா இந்த ஆவணப்படத்தை பாக்குறவங்க அது தொடர்பான ஒரு மாறுதலை உள்ளத்துல உருவாக்குவாங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? இப்ப ஆவணப்படத்தை நான் உருவாக்கிட்டேன். அப்ப அதுல வந்து ஒரு பலன் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா, அதை வந்து பார்த்து மக்கள் வந்து அதுபடி வந்து செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து அதிகமே காணப்படுது. மக்கள் வந்து அதை ஒரு ஒரு ஆவணப்படமா மட்டும் பார்க்காம அதுக்குள்ள நான் சொல்ல வர விஷயத்த வந்து விளங்கி கொள்ளணும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் என்று சொன்னால், இப்ப வளர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கு சில விஷயங்களை நாங்க எடுத்து சொல்றதை விட வளரும் சமுதாயத்துக்கு அதை தெளிவுபடுத்தினால் அதனுடைய பிரயோசனம் வந்து அதிகமாக இருக்கும். அது அந்த அந்த அடிப்படையில வந்து பாடசாலை மாணவர்கள் சிறுவர்களுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயம் தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்துறது வந்து பொருத்தமாக இருக்கும். இந்த ஆவணப்படங்களை பாடசாலை மாணவர்களும் பார்க்க செய்ய வேண்டும், அல்ல அவர்களையும் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? அல்ல அதுக்காக எப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க? இப்ப ஆரம்பத்துல வந்து இங்க பல்கலைக்கழகத்துல தான் இது வெளியிடப்பட்டது. ஆனா அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து இது பாடசாலை மாணவர்களுக்கும் போய் சேருமா இருந்தா அந்த அந்த பலனை வந்து அடையலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இல்ல அடையலாம் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. அதுக்காக நீங்க ஏதாவது முயற்சி செய்திருக்கிறீங்களா இதுவரை? இல்ல, இதுவரைக்கும் முயற்சி செய்யல. நீங்க இந்த மாகாண மட்ட கல்வி பணிமனைகள் அப்படியான இடங்களை வந்து நீங்க சில விஷயங்களை எடுத்து கூறி அவங்களுக்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு நீங்க சில பாடசாலைகளை தெரிவு செய்து விஷயங்கள் செய்யலாம். என்றால் பல நகர்ப்புறங்கள்ல இருக்கிற சின்னாக்களுக்கு வந்து இப்ப உதாரணமா பூசணி, இந்த பூசணி தெரியும் தானே, ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும், பாரமா இருக்கும். இது ஒரு இடத்துல நகைச்சுவையாக சொல்லப்பட்ட விடயமாக இருந்தாலும் அது யோசிக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த பூசணிக்காய் எந்த மரத்துல, எப்படிப்பட்ட தாவரத்துல இல்ல மரத்துல காய்க்குது என்று சொல்லிக்கல மாணவர்கள் சில பேர் யோசிச்சு சொன்னாங்களாம், இது ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப பாரமா இருக்கு. அப்ப இந்த பாரத்தை தாங்குறேன்னு சொன்னா இது நல்ல ஒரு பெரிய மரத்துல தான் இதை காய்க்கிற பூசணிக்காயா இருக்கணும்னு சொல்லி, அதனால நம்ம நிலத்துல நம்ம கொடிகள்ல வளர்ற விஷயம்ன்றது வந்து கன பேருக்கு தெரியாது. அதே போல உங்களுடைய வளரும் மாணவர்கள் இப்படி இந்த மரம், இந்த காய், இந்த மரக்கறி வந்து எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது, எந்த மரத்துல உற்பத்தி செய்யப்படுகிறதுன்ற கன விஷயங்கள் தெரியாது. பலர் வந்து படங்கள்லையும்
அல்லது சமையலறைகளை மட்டுமே அதை பார்த்துட்டு வர்றாங்க. அதில் வந்து நீங்க எடுத்த முயற்சி நல்ல, ஆனால் இது இன்னும் பலரை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமான சில விஷயங்களை யோசித்து செயல்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முக்கியமா இந்த விஷயத்தை நீங்க செயல்படக்கல நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் என்று சொல்லி என்ன விஷயத்தை குறிப்பிடுவீங்க? சவால்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தூரம் தான். இப்ப நான் யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியா போய் வவுனியால இருந்து கண்ணாட்டிக்கு இன்னும் ஒரு 45 நிமிஷம் வந்து பயணம் செய்ய வேண்டியதா இருக்குது. அது வந்து எனக்கு மிகப்பெரிய சவால். அப்போ அடுத்ததா வந்து அங்க இருக்கிற அந்த செயற்பாட்டாளர்கள் வந்து அவங்க வந்து சமூக செயற்பாட்டாளர்கள். ஒருத்தர் வந்து HNB பேங்க் மேனேஜர், அவர் இப்போ அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஆனாலும் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு தன்மை வந்து எனக்கு காணப்படவே இல்லை. அவங்க சரியான பிஸியானவங்களா இருந்தாங்க. அதனால அந்த ஒரு ஆளுமைகளை வந்து எனக்கு டக்குன்னு சந்திக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் இதுக்காக நீங்க செலவழிச்சிருப்பீங்க? ஷூட் அப்படின்றது வந்து ஒரு நாள் தான் நடந்தது. ஆனா அதுக்கான சந்திப்புகள் வந்து ஒரு 5-6 நாள் அப்படின்னு. சரி, பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு படைப்புகளும் ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு சவால்களை சுமந்து வரும் படைப்புகளாகத்தான் இருக்கிறது. சரி, பார்க்கலாம். நிறைய சவால்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட இந்த உயிர்மை ஆவணப்பட உருவாக்கம் தொடர்பாக கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது பீட் பாக்ஸ். We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி. இன்றைய தினம் உயிர்மை என்கின்ற ஆவணப்படத்தோடு பயணித்த யோகராணி என்பவரோடு தான் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கின்றர்கள் பிரிவிலே இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவரை மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். யோகராணி, இயற்கை விவசாயம் என்கின்ற பொழுது நாங்கள் இயற்கையோடு இசைவுற இணைதல் என்பது வந்து மிக பொருத்தமான ஒரு விடயம். ஆகவே இயற்கையும் மனிதர்களும் இணைந்து பயணிப்பது ஆரோக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். நீங்கள் பயணித்த அந்த கண்ணாட்டியில் அமைந்திருக்கும் பண்ணை வெறுமனே இயற்கை விவசாய தோட்டங்களை மட்டும் உள்ளடக்கியதாக இருந்ததா, அல்லது அந்த சுற்றுப்புற சூழலே இயற்கை மயமானதாக ஒரு ரம்மியமானதாக இருந்ததா? எப்படி? நிச்சயமான அதை வந்து நான் பகிர்ந்து கொள்ளவே வேணும். என்னன்னு சொன்னா, இப்போ நாங்க எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட ஆவணப்படத்துக்காக கொழும்பு போய் வந்தது. அது ஒரு சரியான ஒரு டயர்டான ஒரு பிரயாணமா அந்த பிரயாணம் இருந்தது. அடுத்தது வந்து என்னுடைய ஆவணப்படத்தை எடுக்க வேணும் அப்படின்ற ஒரு நிலைமை கட்டாயம் வந்து இருந்தது. அப்ப ரொம்ப டயர்டாகி அந்த பண்ணைக்கு நாங்க வந்ததுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த பகுதியில வர்ற காத்து கூட நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை வந்து கொடுக்கக்கூடியமா இருந்தது. அதோட அங்க வளமையா அந்த ஆரம்பத்துல போகும்போது அவங்க நன்னாரி அந்த கலந்த அந்த தண்ணி, நன்னாரி வேர் அதை போட்டு அவங்க கொடுக்குற அந்த தேநீர் வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ரெஷ்னஸ், இதுவரை நாங்க காணாத ஒரு ஃப்ரெஷ்னஸை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியமா இருக்கும். அதுவும் அவங்க வந்து அந்த சர்வ் பண்ற மெத்தட் வந்து அந்த கமுகு அந்த மட்டையில வந்து செய்த ஒரு தட்டா வந்து அது காணப்படும். அவங்க வழங்குற அந்த எள்ளு உருண்டை அப்படியான ஒரு விஷயங்கள் தான் அங்க இருக்கும். அது வந்து வித்தியாசமான ஒரு வந்து உணர்வை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த கண்ணாட்டியில இருக்கிற அந்த பண்ணை வந்து வாழ்வியற் பண்ணையும் பயிலகமும் அப்படின்ற சொல்றது வந்து, அப்ப வாழ்விய நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத வந்து சொல்லக்கூடியமா இந்த பண்ணை வந்து காணப்படுது. என்ன சொன்னால், இந்த முன்னோர்கள் எங்களுக்கு சில விஷயங்களை கற்பிக்காமல் நாங்க இந்த விஷயங்களை எங்களால உருவாக்க முடியாது. ஆகவே அந்த முன்னோர்களுடைய வழிமரபு இப்ப நிறையவே மறைஞ்சிட்டு போகுது, அழிஞ்சிட்டு போகுது. நீங்க சொல்ற மாதிரி இந்த கண்ணாட்டியில் இருக்கிற இந்த பண்ணையை வந்து எங்களுடைய இளைய தலைமுறையில் கட்டாயம் போய் பார்க்கணும். சொன்னா எங்களுடைய மூத்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எந்தெந்த விடயங்கள், அதாவது உணவே மருந்து என்பது வந்து பெரிய ஒரு விடயம். ஆகவே நாங்கள் சாப்பிடுகின்ற குடிக்கின்ற ஒவ்வொரு இயற்கை சார்ந்த விடயங்களும் உங்கள் உடலுக்கு நிறையவே மருந்தாக அமையுது. அதுக்கு நல்ல உதாரணம் நீங்க தான். சாதாரணமாக ஒரு நன்னாரி வேர் போடப்பட்ட ஒரு தேநீர் உங்களுக்கு மிகச்சிறந்த உற்சாகத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், இயற்கை ஏராளமான இதே போல பல மடங்கு விடயத்தை வந்து எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அவற்றை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம், தவறி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை ஞாபகப்படுத்துவதாக நிச்சயமாக உங்களுடைய இந்த குறும்படம் அமைந்திருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதை நாங்கள் நிகழ்ச்சியிலே இப்பொழுது தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய அந்த உருவாக்கம்
எங்களுடைய நேர்களையும் சென்றடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொடர்ந்து அந்த உயிர்மை என்கின்ற ஆவணப்படம் காட்சிப்படுத்தப்பட காத்திருக்கிறது. யோகராணி மற்றும் குழுவினர்களுடைய அந்த படைப்பு உங்களை நிச்சயமாக வந்தடையும். இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இயற்கையை நேசித்து அதற்காக அர்ப்பணிப்பான வாழ்க்கையை மேற்கொண்ட தன்மையை உங்கள் மனங்களிலே உருவாக்க வேண்டும். ஆகவே இந்த ஆவணப்படத்துக்காக யோகராணியோடு பயணித்த அனைத்து குழுவினருக்கும் சிறப்பான விதத்திலே நாங்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல ஒரு தலைப்பு, நல்ல ஒரு விளைவு இதன் மூலமாக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். யாருக்காவது ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல நீங்கள் நினைத்தால் நன்றியோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிச்சயமா ஏராளமான வேலைக்கு மத்தியிலும் எனக்கு உதவி செஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதுக்கு அடுத்தபடியா சிங்கம், சுந்தரேஸ்வரன், கோகிலாக்கா, தவயோகன் அண்ணா இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப உறுதுணையா நீங்க இதை செய்யுங்கன்னு தட்டி கொடுத்த ஒரு தன்மை காணப்பட்டுச்சு. அதனால அவங்களுக்கும் நன்றி. அதுக்கு அடுத்ததாக என்னுடைய குடும்பம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீ இதை செய், உனக்கு ஓகேயா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். சரி, அருமையான ஒரு தலைப்போடு அந்த ஆவணப்படம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட காத்திருக்கிறது. டான் தொலைக்காட்சி ஏராளமாக செய்கின்ற நிகழ்ச்சிகளிலே இந்த இயற்கை விவசாயம் தொடர்பான நிகழ்ச்சிகளும் அது தொடர்பான விழிப்புணர்வுகளும் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் அடிக்கடி வந்து போவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நமக்காக நாம், நமக்கென்ற ஒரு வீட்டு தோட்டம் என்கின்ற விடயத்தில் நிகழ்ச்சிகள் வழியாக நடைபெற்றது கூட உங்களுக்கு தெரியும். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இது போல பல விடயங்களை உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். என்ற நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்த யோகராணி அவர்களுக்கு டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யோகராணி, தொடர்ச்சியாக இது போல பல நல்ல விடயங்களை இந்த நிகழ்ச்சி கூட அறிந்து கொள்வதற்கு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு நீங்கள் பயணிக்கலாம். நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுப்பிரியா அவர்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேயர்களே. 2019ஆம் ஆண்டு தொடங்கி பல பொருளாதார நெருக்கடிகளுக்கும் போராட்டங்களுக்கும் முகம் கொடுத்து 4 வருடங்களாகியும் அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றோம். சாதாரண தீப்பெட்டி தொடங்கி உண்ணும் உணவு வரை அனைத்திற்கும் தட்டுப்பாட்டினை சந்தித்த நாம் இனிவரும் காலங்களிலும் அவ்வாறான ஒரு பாரிய உணவு நெருக்கடியை சந்திப்போம் என வல்லுநர்களும் தகவல் தெரிவிக்கின்றனர். இத்தகைய பாரதூரமான விளைவை மாற்றியமைப்பதுடன் ஆரோக்கியமானதுமான எமது பாரம்பரிய விவசாய முறையை தற்சார்பு விவசாயம் என்று சொல்லலாம். தற்சார்பு பொருளாதாரம் என்பது என்னை பொறுத்தளவில் மனிதன் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் மனிதன் தன்னுடைய முழு தேவைகளையும் இயற்கையில் இருந்தே பெற்றுக்கொண்டான். உணவு, உடை, உறையுள் போன்ற விடயங்கள் எப்பொழுது வணிகமாக மாறத் தொடங்கிச்சோ அப்போ மனிதன் தன்னுடைய தற்சார்பில் இருந்து விலகிட்டான். எனவே இப்போதைக்கு இந்த நவீன உலகத்தில் மனிதர்கள் அந்த தற்சார்பு வாழ்முறைக்கு போவது தான் இந்த இயற்கையை பாதுகாப்பதோடு மனிதர்களாக வாழலாம் என்று நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட தற்சார்பு விவசாயம் தொடர்பாக எமது சமூகத்தில் பல்வேறு தரப்பினரிடையே வினவும் போது பலருக்கு அது தொடர்பாக தெரியவில்லை. சார்பு பொருளாதாரம்னு சொன்னால் இப்போ என்னென்னு சொன்னது, எங்களோட இப்போ நார்மலாக அப்படி நெருக்கடியான இப்போ நிலைமைகளில் இப்போ எங்களால் இக்கட்டான நிலைமையில் நாங்கள் எதுவுமே கொள்வனம் செய்ய எல்லா நேரங்களில் இப்போ நாங்களே ஏதாச்சும் உற்பத்தி செய்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே எனக்கு அதை பற்றி தெரியல. அதான் தெரிஞ்ச சொல்லுவோம். தற்சார்பு விவசாயம் என்பதை பலரும் அறியாது மறந்துவிட்ட சந்தர்ப்பத்தில் தற்சார்பு முறையில் வவுனியாவில் கண்ணாட்டி எனும் இடத்தில் 2 நண்பர்களின் கூட்டு முயற்சியினால் உருவாக்கப்பட்டதுதான் உயிர்மை. இது ஒரு வாழ்வியற் பண்ணையும் பயிலகமும் என்று சொல்லலாம். எமது மக்களுக்கும் தன்னை சார்ந்த சமூகத்திற்கும் தற்சார்பு விவசாயத்தை பழக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உயிர்மை தனக்குள் பல செயற்பாடுகளையும் பாரம்பரிய முறையில் முன்னெடுத்து வருகின்றது. நடப்பவன் சொன்னால் தான் நாடகம் என்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, அல்லது ஒரு மக்கள் சொல்கிறோன்னு இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவர்களை சொல்கிறீங்களன்னு சொன்னால் அதன்படி நீங்கள் நடக்க வேணும், நடந்தால் நாடகம். அது ஒரு விஷயம். இப்போ நாங்கள் தற்சார்பு, இயற்கை, சமநிலையான வாழ்வு இதெல்லாம் பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்கிற என்றால் அதை சொல்லுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்போ நாங்கள் வாழ்ந்து காட்டினா, நடந்து காட்டினா தான்
அது சாத்தியமாக. இந்த நிலப்பகுதி வந்து 7 ஏக்கரை கொண்ட ஒரு நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதியில் வந்து நாங்கள் உழவில்லாத வேளாண்மை தான் பெரும்பாலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆரம்பிக்கப்பட்டு 2.5 வருட காலப்பகுதி வரை இப்போ இன்று வரைக்கும் உழவுன்றது இங்கே நடக்கப்பட இல்லை. எதிர்வரும் காலங்கள்லேயும் நடக்கப்படாதுன்றது எங்களுடைய பார்வையாக இருக்குது. சில வேலைகளில் வயல் செய்யும்போது சந்தர்ப்பம் கிடைச்சா, சில வேலைகளில் நாங்கள் இயந்திரம் இறக்கிறதுக்கான ஒரு பார்வை இருக்குது. அதை திட்டமிடல்படி பார்க்கணும். மற்றது வந்து இங்கே வளமையாக நீங்கள் வெளியில் பார்க்குற விவசாய முறைகளுக்கும் நடைமுறைகளுக்கும் இங்கேயும் வந்து நிறைய ஒரு வித்தியாசத்தை நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற விவசாயங்களை பொறுத்த வரைக்கும் ஏக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரே பயிர்களை மேற்கொள்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இங்கே எங்களோட பண்ணையை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு விஷயம் இல்லை. ஒரே பயிரை தொடர்ச்சியாக செய்கிற விஷயம் வந்து இங்கே நாங்கள் மேற்கொள்ளக்கூடாதுன்றது எங்களோட பார்வை. எங்களுக்கு தற்சார்பு வாழ்வியல்ன்றது ஒரே பயிரை அடிப்படையாக கொண்டது இல்லை. எங்களோட வீட்டுக்கு தேவையானது, எங்களோட குடும்பத்துக்கு தேவையானது அல்லது எங்களோட சமூகத்துக்கு தேவையானதை நாங்கள் உற்பத்தி செய்கிறது தான் அதோட விஷயம் தற்சார்புன்றதுக்கு. தங்களுக்கு தேவையான உரங்களை தாங்களே இயற்கையான முறையில் உருவாக்கவும் செய்கின்றனர். இவர்கள் தங்களுக்கான பண்ணையை உருவாக்கும் போது பல்வேறுபட்ட பாரம்பரிய முறைகளையும் மூலப்பொருட்களையும் பயன்படுத்தியே இங்குள்ள குடியிருப்புகளை அமைத்திருக்கின்றனர். இந்தியாவில் தணல் என்கிற ஒரு அமைப்பு திருவண்ணாமலையில் இருக்குது. 2 ஆர்கிடெக்ட்ஸ் பிஜு பாஸ்கர்னு அவருடைய மனைவியும் நீண்ட காலமாக இந்தியா முழுக்கல்லையும் உள்ள சுதேச கட்டுமான வடிவங்கள், சுதேச மூலப்பொருட்களை கொண்டு செய்கிற விஷயங்களை செய்து கொண்டு வருகிறோம். அப்போ நாங்களும் கிட்டத்தட்ட அந்த லைனில் சிந்தித்து சில விடயங்களை பார்த்து நாங்களும் எங்களுடைய சூழலில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களில் இருந்து எப்படி ஒரு கட்டுமானத்தை செய்கிறன்னு தான் பார்த்தோம். நாங்கள் கூரையை வந்து கிடுகு மற்றது இடுக்கு புல் கொண்டு வச்சிருக்கிறோம். கிடுகுகளெல்லாம் இந்த பார்ட்டிஷன்கள் செய்திருக்கிறோம். மரத்தால் மற்ற விஷயங்கள் போட்டிருக்கிறோம். இது ஒரு பரிசோதனை முயற்சி தான். இதுக்குள்ள இந்த கட்டுமானத்துக்கு உருவான தேவையான மூலப்பொருட்கள் பல வந்து இந்த காணிக்கிலேருந்து நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது. சில விஷயங்கள் வெளியில் இருந்து எடுத்துனாங்க. தென்னை இங்கே இல்லை, அப்போ கிடுக்கு நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துனாங்க. ஆனால் ஊருக்குள்ளே இருந்து எடுத்துனாங்க. அப்போ ஒரு சர்க்குலர் எக்கனாமி, ஒரு சுழறக்கூடிய ஒரு பொருளாதாரம் ஒன்றுக்கு அது வழிவகுக்கும். அதே நேரத்தில் நல்ல சுவாத்தியமாகவும் இருக்குது. இது ஒரு முயற்சி. அந்த தற்சார்பு என்கிற பெரிய இதுக்குள்ள இதுவும் ஒரு முக்கியமான அம்சம். வாழ்வியற் பண்ணையும் பயிலகமும் என்று அழைக்கப்படும் உயிர்மை இங்கு விவசாயம் சார்ந்த விடயங்களை அறிந்து கொள்ள வருபவர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்குவதோடு எதிர்காலத்தில் பாரம்பரிய இயற்கையான முறையில் அமைந்த உணவினையும் தொடர்ச்சியாக வழங்க திட்டமிட்டுள்ளது. நிலப்பரப்பு இல்லை என்ற நபர்களும் வந்து இங்கே விரும்பி வராங்க. என்னென்று நிலப்பகுதி இல்லாமல் என்னென்று விவசாயம் செய்யலாம்ன்றது. நாங்கள் அதுக்கு இங்கே ஒரு சாட்சியாக சில விஷயங்கள் நாங்கள் செய்து வச்சுருக்கோம். ஒரு மரம் இருக்குன்னு சொன்னால் அந்த மரத்தை சுற்றி ஒரு 3 அடி விட்டத்தில் வட்டம் எடுத்து போட்டு 8 திசைகளுக்கு ஏற்ற மாதிரி கிடங்குகளை கிண்டி அதில் மண்புழு உரம், மாட்டெரு, எங்களோட கூட்டெரு எல்லாத்தையும் கலந்து போட்டு நாங்கள் அதில் கண்டு வச்சு காய்க்க பண்ணி அதை நாங்கள் காட்டி கொண்டிருக்கிறோம். இல்லை எங்களுக்கு பெருநிலப்பகுதி தேவையில்லை, எங்களோட தற்சார்புக்கு தேவையானது ஒரு சில நிலப்பகுதியும் செய்கிறதுக்கான ஆர்வமும் இருந்தால் எங்களுக்கு தேவையான உற்பத்திகளை நாங்கள் மேற்கொள்ளலாம்ன்றதை வந்து இங்கே வந்து நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறோம். பாரம்பரியமான தற்சார்பு விவசாயத்தை மேற்கொண்டு வளர்ந்து வருகின்ற உயிர்மை எதிர்காலத்தில் பல செயற்றிட்டங்களை முன்னெடுக்க உள்ளன. விதைகளே பேராயுதம் என்ற கருப்பொருளை தனக்குள் கொண்டு பாரம்பரிய விதை சேகரிப்பையும் விதை கொடுக்கல் வாங்கல்களையும் இந்த பண்ணையானது மேற்கொண்டு வருகின்றது. உயிர்மை வாழ்வியல் பண்ணையினுடைய மிக முக்கியமான நோக்கம் உணவு உற்பத்தி, விவசாயம் மட்டும் அல்ல. வாழ்வு முறை, கற்றல், சிந்தனை, கூட்டு வாழ்வு, உடை உற்பத்தி என்று எல்லாமே நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தது. அது இப்போ மாற்றப்பட்டாயிற்று. உணவு வணிகமாகின்ற பொழுது அல்லது வணிகம்தான் வாழ்வாக மாற்றப்படுகின்ற பொழுது எல்லாமே தலைகீழாக மாறிட்டு, இதை மறுசீரமைக்கின்ற அல்லது மீள்கொண்டு வர ஒரு படிமுறையாகத்தான் நான் உயிர்மையை பார்க்கிறேன்.
நிலையான மற்றும் சமமான விவசாயத்திற்கான ஒரு முன்மாதிரியாக விளங்கும் உயிர்மை மக்களின் வாழ்க்கையை எல்லா முறைகளிலும் மாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றது. முதலாவது இந்த கருப்பொருளே பலருக்கு விளங்குதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு வாழ்வு என்பது பணமும் எங்களுடைய ஃபாஸ்ட் ஃபுட்டும் எங்களுடைய தொழில்நுட்பமும் என்று புரிகின்ற அல்லது புரிந்திருக்கின்ற அல்லது புரிய வைக்கப்படுகின்ற ஒரு சமூகத்துக்கு மத்தியில் இயற்கையோடு எங்களால் வாழ முடியும் என்று நம்ப வைக்கிறதே ஒரு பெரிய சிக்கலான விடயம். இந்த பிரபஞ்சத்திலே நிலம், நீர், காற்று, ஆகாயம், வெளி என்ற விடயங்களோடு மனிதன் ஒன்றி பிணைந்தவன். ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக இந்த நிலத்தை, இந்த மரத்தை, இந்த நுண்ணுயிர்களை பாதுகாப்பதற்கு ஆறறிவுள்ள மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. சமூக மாற்றத்தை பாரம்பரிய முறையிலும் ஆரோக்கியத்தின் அடிப்படையிலும் கட்டியெழுப்ப எத்தனிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறு சவால்களையும் போராட்டங்களையும் சந்திக்கவே செய்கின்றது. லாபத்தை நோக்காக கொள்ளாமல் தன்னுடன் தனது சமூகத்தை இணைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் பசுமை மற்றும் செழிப்பை காண பல கனவுகளுடன் அயராது இயங்கிக் கொண்டிருக்கின்றது உயிர்மை. மாற்றம் என்பது தனக்குள்ளிருந்தே வருவதன் மூலமே சாத்தியமாகும் என்பதை ஆணித்தனமாக நம்புகின்ற உயிர்மை நம் அனைவரிடமும் மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கின்றது. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது.